கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் படித்து வருகிறோம். அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்துவிட்டோம். தேவ கிருபையினால, தேவ ஆவியானுடைய ஞானத்தினால நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்ன இருக்குன்னு நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை ஓவராலாக நம்ம என்ன இருக்குது அப்படின்றத ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். கிறிஸ்துவுக்கு பிற்பாடு ஊழியர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி தேவ வசனம் உலகம் எங்கும் பரவியது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து விட்டு இதை தியானிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாது. பூமியிலே நாங்கள் பரதேசி, உமது கற்பனைகளை எங்களுக்கு மறையாது. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த இதில் ஒரு 3 பர்சனை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன்று தீமோத்தேயு, இன்னொன்று லிதியா, இன்னொன்று சிறைச்சாலை தலைவன். ஸோ இந்த காரியங்களை சிறைச்சாலை காவற்காரன் அவங்கள பற்றி நம்ம 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 பேரை பற்றி நான் தொடர்ந்து சொல்லும் பொழுது என்னால் அவ்வளோ டீப்பாக இந்த 15 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. பட் ஓவராலாக நம்ம இந்த 16ஆவது அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 15ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம், மார்க்கும் பர்னபாவும் சீப்புரு தீவுக்கு போயிட்டாங்க. அடுத்தது பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, சீரியா சிலிசியா நாடுகளில் கடந்து சபைகளை திடப்படுத்தி கொண்டு வராங்க. அதே போல் இப்போ நம்ம 16ஆவது அதிகாரத்தில் அதோடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒவ்வொரு அதிகாரமும் அவர்களுடைய பயணம் சம்பந்தப்பட்டது, அவர்கள் ஊழியத்தை எப்படிலாம் விரிவாக்கம் செய்தார்கள் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனாட்டி நம்ம அதை தொடர்ந்து படித்தாதான் நமக்கு என்ன பண்ணும், புரியும். இப்போ இந்த 16ஆவது அதிகாரத்தில் பாருங்கள், முதல் வசனம் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பேக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் யுகோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. பாருங்க, இங்கே தீமோத்தேயுவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. இந்த தீமோத்தேயு தேவனுக்குள்ளே வளர்க்கப்பட்டிருக்கார். ஏன்னா அவங்களுடைய அம்மா ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவங்க அப்பா கிரேக்கர். இப்படிப்பட்ட திருமணங்கள் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா பெரியார் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, கலப்பு திருமணம் தான் ஜாதி மதத்தை என்ன பண்ணும், ஒழிக்கும். எப்பொழுதும் ஜாதி மதம் இன வேறுபாடு இதெல்லாம் எப்போவுமே பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. அநேகரை கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது கூட இந்த பிரிவினைகள் தான். ஸோ இப்போ இந்த திருமணம் எப்படி நடந்ததுன்றது முக்கியம் கிடையாது. இப்போ இந்த யூத ஸ்திரீ, விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ தீமோத்தேயுடைய சாட்சியை பாருங்கள். 2 பட்டணங்களில், லிஸ்திரா இக்கோனியா என்னும் பட்டணங்களில் இவரை குறித்து நல்ல சாட்சி இருக்காம். அப்போ தீமோத்தேயு குறித்து நல்ல சாட்சி இருக்குன்னு கேள்விப்பட்ட பவுல் அந்த தீமோத்தேயுவை தன்னோடு கூட ஊழியத்துக்கு அழைத்து கொள்ளும்படிக்கு அவருக்கு விருப்பம் இருக்குது. ஸோ அவர் கொண்டுட்டு போகிறாரு. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் பார்க்க முடியும். வேத வசனங்களை நிருபங்களை படிக்கும்பொழுது தீமோத்தேயுவுக்குன்னு தனியாக எழுதப்பட்ட நிருபமே இருக்குது இல்லையா. ஸோ அவர் பயங்கரமான ஒரு ஊழியக்காரராய் பவுலோடு கூட இருந்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க பாருங்கள், இவங்க இப்போ பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயணத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், 6-7 வசனம் பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மிசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இப்போ துரோவாவுக்கு அவங்க வந்துட்டாங்க. துரோவாவிலேருந்து அங்கே அந்த துரோவாவில் இருக்கும்போது அங்கே அவர் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் என்னன்னா, ஒரு மக்கதோனியா தேசத்து மனிதன்
பவுல் வந்து இந்த தரிசனத்தை பார்க்குறாரு. மக்கதோனியா தேசத்தானாகிய ஒரு மனுஷன் வந்து அவர்ட்ட சொல்றாரு, எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் தான் பண்ண போறாரு. இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்ல போறாரு. ஆனா, அந்த சொப்பனத்துல வந்த அந்த சகோதரன், அந்த மனிதன் சொல்றான், எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, ஒரு தேசத்துல, ஒரு பட்டணத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். தண்ணி இல்லாத பிரச்சனை, வறுமை, ஆ இந்த ஈவில்ஸ் ஈவில்ஸ் இருக்கிற இடம். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கும். அந்த மனிதன் தரிசனத்தில வந்து என்ன சொல்றான், "எங்க தேசத்துக்கு வந்து, எங்க பட்டணத்துக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க." இப்ப பவுல் போய் இப்ப விவசாயம் செஞ்சா அவங்களுக்கு எதுவும் சரி பண்ணி குடுக்க போறது கிடையாது. ஆனா, தேவ பிள்ளைகள் ஒரு பட்டணத்தில கால் வைக்கும் பொழுது, ஜெபத்தோடும் தேவ வல்லமையோடும் வைக்கும் பொழுது, அந்த இடத்துல பல அற்புதமான செயல்கள் நடக்கிறத நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு வரோம். நிறைய கேள்விகள் நம்ம ஆண்டவரை கேட்குறோம். ஆனா, பதில நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ண மாட்டேன்றோம். ஸோ ஓகே, மக்கதோனியாவுக்கு வராரு. மக்கதோனியால வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு. பிலிப்பு பட்டணத்தில என்ன பண்றாரு? அங்கே வந்து யூதர்களுடைய ஜெப ஆலயம் இல்லை போல. ஸோ இருந்திருந்தா கண்டிப்பாக பவுல் அங்கே தான் போயிருப்பார். யூதர்களுடைய ஜெப ஆலயம் இல்லை. அங்கே வந்து அந்த மக்கதோனியா, அந்த பிலிப்பு பட்டணத்தில் வந்து ரோமர்கள் குடியேறி இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசத்தை காலி பண்ணி அந்த ஜனங்களை நாடு கடத்துகிற பழக்கம் அப்போ ரொம்ப இருந்துச்சு. ஸோ இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஜனங்களை வெளியே கொண்டு போயிருக்கலாம், இல்லை மொத்த ஜனங்களையும் வெளியே கொண்டு போயிருக்கலாம். இப்போ அங்கே யார் பிலிப்பு பட்டணத்தில் குடியேறி இருக்காங்கன்னா, ரோமர்கள் குடியேறி இருக்காங்க. இப்போ இந்த ரோமர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, பவுல், சீலா, தீமோத்தேயு இவங்கெல்லாம் போயிருக்காங்க. போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஜெபம் பண்ணுறதுக்காக எப்பொழுதும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆற்றுப்படுகையில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கே வர ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணுறாரு, பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பவுல், சீலா, தீமோத்தேயு எல்லாம் தேவனை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து லீதியாள், இல்லை லிடியான்னு சொல்லுவாங்க, லீதியாள் அப்படின்ற ஒரு பெண் வந்து, அந்த பெண்ணுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏவுறாரு. என்னத்துக்காக ஏவுறாரு? பவுல் சொல்லுவதை கவனிக்கும்படி ஏவுறாரு. அப்படி ஏவும் பொழுது இந்த மகள் வந்து ஒரு அவளை குறித்து அழகா எழுதுக்கு, ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகி லீதியாள். பாருங்க, தேவனை வணங்குகிற ஒரு லீதியாள். அவளுக்கு வந்து பிதாவை பற்றி, இல்லை எருசலேம் நகரத்து பட்டணத்தில் இருக்கிற அவர்களுடைய தேவனை பற்றி அறிந்திருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறியவில்லை. ஸோ கிறிஸ்துவை பற்றி இவர் சொன்னது இப்போ அந்த அம்மா வந்து அவங்களும் அவங்க வீட்டாரும் ஞானஸ்தானம் எடுத்து பவுல்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு தங்கக்கூட இடம் இல்லை. அவங்க வந்து தெருக்கள்லேயும் மலைகள்லேயும் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் அவங்க இருக்காங்க. தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரர்களுக்கு ஒரு இடத்தை லீதியாள் மூலியமாக கொடுக்குறாரு. இப்போ அங்கே போய் அவங்க தங்குறாங்க. தங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சது. எப்பொழுதும் போல் ஜெபம் பண்ண ஆற்றுப்படுகையில் வரும்பொழுது அங்கே ஒரு குறி சொல்கிற பொண்ணு வருது. அந்த குறி சொல்கிற பொண்ணு வந்து பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த குறி சொல்கிற பொண்ணு இந்த பவுல், சீலா, தீமோத்தேயு இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொல்கிறா பாருங்க. அழகா அதில் இருக்குது 17வது வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, பவுலை குறித்து சாட்சி தான் அவ வந்து சொல்றா. ஆனாலும் பவுலுக்கு வந்து என்ன, பிசாசின் குறி சொல்லுகிற ஆவியினால எனக்கு கிரெடிட் வேணாம். இன்றைக்கி நம்ம யார்கிட்டலாம் கிரெடிட் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. இவங்க எனக்கு கிரெடிட் கொடுக்கணும், இவங்க என்ன பெருமையாக பேசணும், இவங்க என்ன புகழ்ந்து பேசணும். இங்கே பாருங்கள், அந்த குறி சொல்கிற பொண்ணு சத்தமிட்டு சொல்கிறா. அதுவும் ரோமர்கள் இருக்கிற அந்த இடத்துல இப்படிப்பட்ட சாட்சி நம்மளை பற்றி சொன்னால் எவ்வளோ ஒரு பெருமிதமாக இருக்கும். ஊழியத்தை செய்ய ஈஸியாக இருக்குன்னு கூட நினைப்போம் நம்ம. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 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 பொண்ணை வந்து, அந்த பொண்ணுடைய ஆவியை பவுல் வந்து கடிந்து கொள்கிறாரு. பாருங்கள், அதில் அழகாக இருக்குது. நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவள் வந்து, அவளுக்கு அந்த குறி சொல்கிற ஆவி என்ன பண்ணிடுது,
போயிடுது. அது அவளுக்கு ஒரு வரமா இருந்திருக்கலாம். அது மூலியமா அவ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவள வச்சு எஜமான்கள் கொஞ்சம் பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த பகுதியில நீங்க வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப சம்பாரிச்சுட்டு இருந்தாங்களே, இந்த குறி சொல்றவங்கள வச்சு சம்பாரிச்சிருந்தா, அவங்க எல்லாரும் ரோமர்கள, மற்ற அதிகாரிகள தூண்டிவிட்டு, பவுலையும், சீலாவையும் பயங்கரமா அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்ல, ஜெயில்ல கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, பூட்டிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? பர்னபாவும், மார்க்கும் இந்த பயணத்துல வராததுக்கு தேவனுடைய சித்தம் இருக்குது. அவங்களால இத தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. இல்ல அவங்க அவங்க பயந்து நடுங்கி மற்றவர்களே என்ன பண்ணியிருப்பாங்க, நிலைகுலைய வச்சிருப்பாங்க. ஸோ அதனாட்டி சகலமும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்ற அந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தேற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்போ இவங்க பவுலும் சீலாவும் தொழு மரத்தில் கட்டப்பட்டவர்களாக ஜெயிலில் இருக்காங்க. இந்த தொழு மரம் எப்படி இருக்குன்னா, கால்கள்லேயும் ஒரு இருப்பு பூட்டு இப்படி போட்டிருக்கும், கைகள்லேயும் இருப்பு பூட்டு போட்டிருக்கும், சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். இந்த கை கால்களில் போட்டிருக்கிற அந்த அந்த வளையங்கள் எப்படி இருக்கும்னா, அதுக்கு உள்ள கம்பி கம்பியா இருக்கணும். முள்ளு முள்ளா இருக்கும். ஸோ அதை எவ்வளோ டைட் பண்றாங்களோ, அது சதையை எலும்பு என்ன பண்ணும், பயங்கரமா அப்படியே டைட் ஆக்கி ரத்தம், காயம் பயங்கரமா ஆகும். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. நான் 25வது வசனம் வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஓ மை காட்! எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. தொழுமரத்துல சங்கிலிகள்னால கட்டப்பட்ட பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தேவனை துதிச்சு படிக்கிறாங்க. பாடி அப்படி பண்ணும்போது அந்த ஜெயிலில் இருந்த அத்தனை பேரும், காவலில் வைக்கப்பட்ட அத்தனை பேரும் அதை கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அதிகாரம். அப்ப என்ன ஆச்சுன்னா, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. அதை கேட்டாங்க பாருங்க. பாருங்க, கேட்குறவங்களுடைய கட்டுகள் கழண்டு போகுது. தேவ வார்த்தைய, தேவனை துதிக்கிற சத்தத்தை பாடுற நமக்கு மட்டும் இல்லை, கேட்குற அத்தனை பேர்களுடைய கட்டுகளும் என்ன பண்ணுது, அறுபடுது. ஸோ இந்த நம்பிக்கையோட கூட தாங்க நாம் துதிக்கணும். நம்ம வீடுகளில் துதி சத்தம் கேட்கணும். அதை கேட்குற ஜனங்கள் மத்தியில் கட்டுகள் அறுபடணும் இல்லையா? நம்மளுடைய துதி சத்தம் எப்பொழுது நம்ம போகிற இடத்துல நமக்கு கேட்கப்படணும், ஆண்டவருக்கு கேட்கப்படணும் இல்லையா? இப்போ சிறைச்சாலை இப்போ பயங்கரமாக எல்லாருடைய கட்டுகள் அப்படியே ஜெயிலெலாம் திறந்துருச்சு. எல்லாருடைய கை காலில் இருந்த கட்டுகள்லாம் அருந்துருச்சு. கேட்ட அத்தனை பேருடைய கட்டுகளும் அருந்துருச்சு. இப்போ சிறைச்சாலைக்காரன் அந்த பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்துட்டான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? பேதுரு தப்பிச்சு போனதுக்கப்புறம் தேவ ஆவியானவர் அவரை தப்பிக்க விட்டதும் ஏரோது சொல்கிறாரு, அவங்கள விசாரித்து கொன்னுடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிறைச்சாலைக்காரன் அவங்க என்னை கொல்றதுக்கு முன்னாடி நானே என்னை கொன்னுக்கிறேன்னு தற்கொலை செய்கிறதுக்கு பட்டயத்தை எடுக்கிறாரு. உடனே பவுல் சத்தம் கொடுக்குறாரு, சகோதரனே நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நாங்கள் யாரும் வெளியே போகலை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், எங்கள் கட்டுகள் தான் அறுபட்டிருக்கு, ஆனால் நாங்கள் ஜெயிலுடைய அந்த கொள்கையை, அந்த அதிகாரத்தை நாங்கள் மீறி செயல்படலை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதிகாரிகள், அந்த சிறைச்சாலை அந்த தலைவர்கள் எல்லாம், அந்த அந்த பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருந்த அவர்கள் எல்லாரும் அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அழகா அவங்க கேட்குறாங்க பாருங்க. அந்த சிறைச்சாலைக்காரன், நாங்கள் உங்களை மாதிரி, இப்போ அந்த இடத்துல அழகாக எழுதியிருக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. எனக்கு அது கொஞ்சம் ப்ரிடிக்டாக இருந்துச்சு. எப்படின்னா, இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை விட உங்களை மாதிரி நாங்கள் மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்கல்ல. உங்களை மாதிரி நீங்கள் 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 ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஐ நீட் திஸ், அதுதான் அவங்களுக்கு வேணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தம் கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வார்த்தை கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களை போல மாறணும்ல. நீங்கள் பாடும்போது சிறைச்சாலை அதிருகிறது, அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைகிறதுன்னு பார்த்து நாங்களும் உங்களை போல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே பாருங்கள், அங்கே பல விஷயங்கள் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. பவுல், சீலா, தீமோத்தேயு இவங்களுடைய கை கால்கள்ல இருந்த காயங்கள்லாம் கழுவி மருந்து பூசுகிறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு போய் போஜனம் கொடுக்குறாங்க. அந்த அது மட்டும் இல்லை, அவங்கள திரும்ப விடியற் காலத்தில் இது எல்லாமே இரவில் நடுராத்திரியிலிருந்து விடியற் காலத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் பாருங்கள். அங்கே அழகாக ஒரு வசனம் எழுதியிருக்கு, 35வது வசனம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். இப்போ இந்த அதிகாரிகளே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஆளை நியமித்து அதிகாரிகள்கிட்ட அனுப்புகிறாங்க. எப்போ அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்கள விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சிபாரிசு செய்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அனுப்புனதும் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, சரி நீ அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ பவுல் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு ரோமன், நாங்கள் எல்லாரும் ரோமர். சீலா, தீமோத்தேயு, ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, தீமோத்தேயோட தகப்பன் வந்து ஒரு கிரேக்கன் இல்லையா? ஸோ இவங்க எல்லாமே இந்த ரோமர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா குடி அது என்ன சொல்லுவாங்க, அந்த வந்து நான் இந்த இந்த தேசத்துக்கு உரிய குடிமதிப்புக்குரியவன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கார்டு, ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து ரோம சட்டத்துக்கு கீழே ரோம பிரதிநிதி அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை அங்கே வந்து வைக்கிறாங்க. வச்சதும் அப்போ அது அங்கே இருக்கிறவங்களும் ரோமர்கள் இல்லையா? இப்போ ரோமர்களே அவங்கள வந்து சும்மா பேசுனதுக்காகலாம் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, ஜெயிலில் அடைக்க முடியாது. ஸோ இவங்க பயந்துடுறாங்க. உடனே 39வது வசனம் பாருங்கள். அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டாங்க. இப்போ பவுலு, சீலா இவங்களாம் அவங்களை சேர்ந்தவர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. அது எப்படி, தயவு செஞ்சு போயிடுங்கப்பா, எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி அனுப்புகிறாங்க. உடனே அவங்களும் லீதியா கிட்ட வராங்க. லீதியா கிட்ட வந்து அவங்களெலாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஆறுதல் வேணும். இவங்க தான் அடிபட்டு பயங்கரமான காயங்களோடு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க? இதெல்லாம் பார்த்த விசுவாச ஜனங்கள் வந்து மனம் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இப்படிலாம் நடக்குதே, தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனோடு இருக்கோம், இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மனம் தளர்ந்து போயிருப்பாங்க. இவங்க வந்து எல்லா ஆறுதலையும் சொல்லிவிட்டு இப்போ இவங்க போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கு 17வது அதிகாரத்தில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து இங்கேருந்து பிலிப்பு பட்டணத்திலேருந்து லீதியா கிட்ட வந்து சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதாங்க 16வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த பகுதி. நம்ம பார்த்து தீமோத்தேயு, லீதியாள், குறி சொல்லுகிற ஸ்திரீ, சிறைச்சாலைக்காரன், இப்படி எத்தனை பேரில் ரட்சிக்கப்படுறாங்க பாருங்கள். நம்ம பயணங்கள் செய்யும்போது சும்மா செய்யக்கூடாது, ஒரு ஜெபத்தோடு கூட அந்த பயணத்தை நம்ம செய்யணும். தேவனுடைய வாஞ்சை வைராக்கியம் நமக்கு இருக்கும்போது அந்த பயணத்தை ஒரு ரட்சிப்பின் பயணமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஸோ தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக பயணப்பட்டு கொண்டு இருக்கோம். இந்த வார்த்தையை கேட்குற நம்மையும் தேவன் அநேக காரியங்கள் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு தேவனிடத்தில் ஜெபிப்போம். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தாங்க அவர் எடுத்து உங்களை யூஸ் பண்ணுவார். ஸோ அதனாட்டி ஒப்பு கொடுப்போம். நான் விசுவாசிக்கிற இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு இயேசு நாமத்தினால ஆமென்.